ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ET3491 எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி டிசைன் இசியில் 6th செமஸ்டரில் ஒன் ஆஃப் த கோர் டாப்பிக்கில் வந்து நம்ம ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரீவியஸில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணிவிட்டு அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏன் நம்ம இந்த கான்செப்ட் படிக்கணுன்றது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அட்ரஸிங் மோட்ஸ் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டாபிக். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏப்ரல் மேலேயோ அல்லது நவம்பர் டிசம்பரில் 2024 கொஷின் பேப்பரில் ஒன் டைம் ரிப்பீட் ஆன ஒரு கொஷின் தான் இந்த கொஷின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் பார்த்துடலாம். டெஃபினேஷன் என்னென்னா, அட்ரஸிங் மோட்ஸ் இஸ் த மெத்தட் யூஸ்ட் பை 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் டு ஸ்பெசிஃபை வேர் த ஆப்பரண்ட் இஸ் லொக்கேட்டட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸிங் மோட்ஸ் மெத்தட் நம்ம வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுவோம். டு ஸ்பெசிஃபை வேர் த ஆப்பரண்ட் இஸ் லொக்கேட்டட். ஆப்பரண்ட் அப்படின்னா நம்ம என்னென்னா டேட்டா தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஆப்ரேட்டர்னா த பர்சன் ஹூ ஆப்ரேட் ஆர் த டிவைஸ் தட் ஹூ ஆப்ரேட்ஸ். ஒன்று ஆப்ரேட் பண்ணுச்சுன்னா அதை வந்து ஆப்ரேட்னு சொல்லுவோம். எதை ஆப்ரேட் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இடத்துல ஆப்பரண்ட் நம்ம டேட்டாவை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸாகவே இது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே நம்ம வந்து ஆப்பரண்ட், ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லா டிஃப்ரென்ஸுமே பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதை சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. இட்ஸ் லொக்கேட்டட் ஃபார் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த டேட்டா வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் மோட்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவில் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வீடு, அந்த ஒரு பர்டிகுலர் வீடு 111 அந்த டோர் நம்பர் உள்ள வீடு இருக்குன்னா, அந்த 111 அதை தான் பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வச்சு தான் அந்த யார் லொக்கேஷனில் இருக்காங்க அந்த பர்சனோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியும். அந்த பர்சன் வந்து டேட்டா. ஓகேங்களா? இப்போ வந்து டைப் வந்து இதில் ஒரு 6 டைப் இருக்குது. ஓகேங்களா? இமீடியட் அட்ரஸிங் மோடு ஒன்று இருக்குது, ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு இருக்குது, டைரக்டிங் அட்ரஸிங் மோடு இருக்குது, ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு இருக்குது, இண்டெக்ஸிங் அட்ரஸிங் மோடு இருக்குது, அதுக்கப்புறம் இம்ப்ளைட் அட்ரஸிங் மோடு இருக்குது. 6 டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட் வி ஆர் ஹேவிங். ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இமீடியட் அட்ரஸிங் மோட். இமீடியட் அட்ரஸிங் மோட்னா, இன் திஸ் அட்ரஸிங் மோட் டேட்டா ப்ரொவைடட் த இன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப். இந்த டேட்டா வந்து என்ன பண்ணுன்னா, அதுவே எங்கே போய் லொக்கேட் ஆகிக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அதுவே வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அதுதான் இமீடியட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இமீடியட் அட்ரஸிங் மோடில் வந்து டேட்டாவோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறிக்கிட்டே இருக்காது. இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டேட்டாவோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இமீடியட் அட்ரஸிங் மோடில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் எல்லாமே நீங்கள் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன், அதோட கீ பாயிண்ட்டு, அதோட டெஃபினேஷன், கீ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுனீங்கனாலே எனஃப். ஒரு இதுக்கு வந்து 4 மார்க் அப்படின்னா நமக்கு வந்து 4 இது கேட்டாங்கனாலே 16 மார்க் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம், அல்லது 13 மார்க் அட்டன் பண்ணிடலாம். மூவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறோம். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்குமுலேட்டர். அக்குமுலேட்டர் தான் ஏன்னு சொல்லுவோம். ஆஷை வந்து இங்கே வந்து ஸ்பெஷலைஸ்டு சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இமீடியட் அட்ரஸிங் நோட ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா ஆஷ் 05H. இதில் என்ன நமக்கு வந்து இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூவ் த இமீடியட் டேட்டா 04H. 04H ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒன் டேட்டா, இமீடியட் டேட்டா டு தி அக்குமுலேட்டர். அந்த டேட்டா வந்து அக்குமுலேட்டருக்கு நான் மூவ் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா 04H டேட்டாவை அக்குமுலேட்டருக்கு நான் மூவ் பண்ணுறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கோடு வந்து எனக்கு சொல்லுது. இதில் வந்து ஆஷ் அப்படின்றது அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். இந்த ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் the operand is stored in the register R0 to R7 ரெஜிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெஜிஸ்டரில் ஆப்பரண்ட் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், ஆர் அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபை த ரெஜிஸ்டர்ஸ் நேம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணால் எந்த ரெஜிஸ்டர் அப்படின்ற ரெஜிஸ்டரோட நேம். டேட்டா இஸ் டேக்கன் டைரக்ட்லி ஃப்ரம் த ரெஜிஸ்டர். டேட்டா வந்து அங்கங்கன்னு சுத்தமாக டேரெக்டாக ரெஜிஸ்டர்லேருந்து டேட்டா எடுத்துவாங்க. இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் சின்ஸ் நோ மெமரி ஆக்சஸ் ரெக்வயர்டு. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எந்த மெமரி வந்து வெளி சைட்லேருந்து எக்ஸ்டர்னல்லேருந்து எடுக்காமல் இருந்தால் இட் இஸ் த வெரி ஃபாஸ்ட் டேட்டா. ஓகேங்களா? இது என்னது? ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். எக்ஸாம்பிள், மூவ் பண்ணுறோம், மூவ் ஏ அக்குமுலேட்டருக்கு R2ல இருக்கிற வேல்யூவை வந்து அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். இந்த டயக்ராம் இப்படியும் போடலாம், இல்லை இந்த அக்குமுலேட்டர் உள்ள போட்டு இதை எப்படி வெளியவும் போடலாம். ஓகேங்களா? அக்குமுலேட்டரில் உள்ள R2 இமீடியட் அந்த டேட்டாவோட வேல்யூவை அக்குமுலேட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்ரஸிங் மோட். இன் திஸ் மோட் சோர்ஸ் ஆர் டெஸ்டினேஷன் அட்ரஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் பை யூஸிங் 8-bit டேட்டா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப். நம்ம இந்த இடத்துல சோர்ஸையோ அல்லது டெஸ்டினேஷன் அட்ரஸையோ ஸ்பெசிஃபை பண்ணுவோம் பை யூஸிங் 8-bit டேட்டா. 8-bit ரெப்ரசன்டேஷன் தெரியும் இல்லையா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப். இன்ஸ்ட்ரக்ஷன் 8-bit இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி சோர்ஸ் அல்லது டெஸ்டினேஷனோட அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஒன்லி த இன்டர்னல் டேட்டா மெமரி கேன் பி யூஸ்டு இன் திஸ் மெத்தட். நமக்கு டைரக்ட் அக்சஸிங் மெத்தடில் ஒன்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டர்னல் டேட்டா மெமரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம்னா, மூவ் பண்ணணும் R0 ரெஜிஸ்டர் வேல்யூ, 45Hனா டேட்டா
வேல்யூ R0ஓட ரிஜிஸ்டர் வேல்யூவை டேட்டா ஹச்சுக்கு நீ வந்து ஷிஃப்ட் பண்ணணும், டேட்டாவோட வேல்யூ வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஆட் இது வந்து another எக்ஸாம்பிள். ஆட் அக்குமுலேட்டர் வேல்யூவை வந்து இந்த 51H தான் டேட்டா வேல்யூ, அதை வந்து அக்குமுலேட்டர் வேல்யூவில் ஆட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு டைரக்ட் மோட். அடுத்து வந்து ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் தான் பார்க்க போகிறோம். இன் திஸ் மோட் த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஆர் given in the register. Source addressum destination addressum கொடுத்துருவாங்க. This method is used to access the internal and external memory location. இன்டர்னலாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் மெமரி லொக்கேஷனாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுவோம். இந்த ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம அப்படின்ற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். யூஸ்டு டு பாயிண்ட் த அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு அட்டுன்ற ஒரு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல அக்குமுலேட்டர் வேல்யூ 10, 55 வந்து டேட்டா வேல்யூ. இதை வந்து நம்ம அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ண போகிறோம் யூஸிங் த வேல்யூ ஆஃப் அட். ஓகேங்களா, அடுத்து இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடு. இந்த இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடில் ப்ரோக்ராம் மெமரினா என்ன, ரோம், ரீட் ஒன்லி மெமரி. ஓகேங்களா, ரோம் தான் வந்து ப்ரோக்ராம் மெமரி கேன் பி அக்சஸ்டு ஒன்லி த டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட் இஸ் ஆல்வேஸ் அக்குமுலேட்டர் ஏ. நமக்கு வந்து அக்குமுலேட்டர் வந்து எப்போவுமே டெஸ்டினேஷன் சோர்ஸ் தான் வந்து நமக்கு ப்ரோக்ராம் மெமரியாக இருக்குமே தவிர டெஸ்டினேஷன் வேல்யூ நமக்கு அக்குமுலேட்டரோட வேல்யூவாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி ப்ரோக்ராம் மெமரியில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூவ், ஏன்னா அக்குமுலேட்டர் வேல்யூ, அட்னா நம்ம இப்போ படிக்கிறது, டிபிடிஆர்னா டைரக்ட் பாயிண்ட், நம்ம வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த டிபிடிஆர் வேல்யூவையும் நமக்கு இந்த அட்ரஸ் மெமரியோட வேல்யூவையும் ஆட் பண்ணி நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து நம்ம அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இண்டெக்ஸிங் வேல்யூ. அடுத்து வந்து இம்ப்ளைடு அட்ரஸிங் மோட். In this mode, the operands are specifying implicity in the instruction itself. எல்லாமே அதுவாகவே இம்ப்ளை பண்ணிக்கிறோம். அதோட இதில் சிங்கிள் ஆப்பரண்ட், ஒரே ஒரு டேட்டா தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன், ரெஜிஸ்டர் வந்து ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை நமக்கு ப்ரொவைட் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் RLA அப்படின்னா ரொட்டேட் ஆஃப் த content of accumulated towards left, rotate of the content accumulated towards the left. ஓகேங்களா, அடுத்து வந்து swap, ஏன்னா swap the nipples within the A, within accumulatorக்குள்ளே. இப்போ 32 வந்துச்சுன்னா அதை நான் அக்குமுலேட்டருக்குள்ளே ஸ்வாப் பண்ணும்போது எனக்கு 33H மாறுது. ஓகேங்களா, இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷினாக கேட்டிருக்காங்க 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில். இதுவும் ஒரு பார்ட். ஓகேங்களா, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இப்போ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.